அகதிகள் தொடர்பில் கொள்கை ரீதியான மாற்றமே அவசியம். சர்ச்சையை கிளப்பும் சுமந்திரன். யாழ் செம்மணி பகுதியில் தோண்ட தோண்ட வெளிவரும் எலும்புக்கூட்டு தொகுதிகள். தேடப்படும் பிள்ளையாரின் அலுவலக சகாக்கள். சிக்கப்பட போகும் முக்கிய புள்ளி. தமிழர் தாயகத்தில் ஆலயங்கள் மீதான அடக்குமுறைகள் தொடர்கிறது. கொழும்பில் விபத்துக்குள்ளானது அரச பேருந்து. வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் விடுத்துள்ள எச்சரிக்கை. அதிகாரத்தை விட்டுக் கொடுக்கப் போவதில்லை, ஆளும் தரப்பு பகிரங்கம். ஐக்கிய நாடுகள் அகதிகள் முகவரகத்தின் தன்னியல்பான நாடு திரும்பல் திட்டத்தின் கீழ் மீள நாடு திரும்பும் அகதிகள் கைது செய்யப்படவோ தண்டனை விதிப்புக்கு உட்படுத்தப்படவோ மாட்டார்கள் என்றும், மாறாக கொள்கை ரீதியான மாற்றமே அவசியம் எனவும் தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அகதி முகாமில் இருந்து நாடு திரும்பிய 75 வயதுடைய முதியவர் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் எக்ஸ் தள பதிவை மேற்கோள் காட்டி சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் சுமந்திரன் தெரிவிக்கையில், குறித்த நபருக்குரிய பயண அனுமதி பத்திரம் குடிவரவு குடியல்வு திணைக்களத்தின் ஊடாக வழங்கப்பட்டதோடு அது இந்தியாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகரகத்தால் அவரிடம் கையளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் அவர் எவ்வாறு கைது செய்யப்படுவார் என்றும் அவர் இதன் பொழுது கேள்வி எழுப்பியுள்ளார். அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் இதுவரை 7 மனித மண்டையோட்டு உள்ளிட்ட உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள் இருந்த மனித எலும்பு சீலங்கள் அவதானிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் நீதவான் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். இதன் பொழுது மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு 2 உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டன. குறித்த அகழ்வு பணிகள் நேற்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் குறித்த பகுதியில் மேலும் 5 மனித உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. குறித்த பகுதிகளில் தொடர்ந்து வரும் நாட்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 3 மனித மண்டையோடுகளுக்கு மேல் ஒரு பகுதியில் அடையாளம் காணப்பட்டால் மனித புதைகுழி என அதனை பிரகடனப்படுத்த முடியும் என்ற நிபந்தனைகளுக்கு அமைய குறித்த பகுதியை மனித புதைகுழியாக பிரகடனப்படுத்துமாறு கோரி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவானிடம் விண்ணப்பத்தை முன்வைக்க சட்டத்தரணிகள் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களாக ஒரு பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது பிள்ளையாரின் அலுவலக சோதனை விவகாரம். கொழும்பில் இருந்து மட்டக்களப்புக்கு விரைந்த புலனாய்வு உயர்முகங்கள் மற்றும் விசேட அதிரடிப்படையின் ஆதரவுடன் பிள்ளையாரின் பாவிக்கரை அலுவலகத்தை கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக் கொண்டனர். இதன் பொழுது 9 மில்லிமீட்டர் துப்பாக்கிகளுக்கான 6 துப்பாக்கி ரவைகள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டன. மேலும் 3 கைபேசிகள், ஓட்டுநர் உரிமம் என்பன கண்டுபிடிக்கப்பட்டதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. அத்துடன் அந்த அலுவலகத்தில் புதைத்து வைக்கப்பட்ட 2 சடலங்கள் மீட்கப்பட்டதான ஒரு செய்தி மட்டக்களப்பு மக்கள் மத்தியில் பரவியது. ஏன் இந்த திடீர் சோதனை? அங்கு கிடைக்கப்பெற்ற சான்று பொருட்களவை ஏன் அரச தரப்பு அவை தொடர்பில் பகிரங்கப்படுத்தவில்லை? அரச தரப்பு சாட்சியாக பிள்ளையானுக்கு எதிராக வாக்குமூலம் வழங்கிய காத்தான்குடியைச் சேர்ந்த குசைன் என்பவர் தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களும் பேசப்பட்டு வருகின்றன. திருகோணமலையில் வடக்கு கிழக்கில் மக்களின் காணி அபகரிப்பு மற்றும் இந்த ஆலயங்கள் மீதான அடக்குமுறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டம் நேற்று திருகோணமலை சிவன் கோயிலுக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக பேரினவாத ஆட்சியாளர்களால் தமிழர்களின் காணி அபகரிப்பு, சைவ தமிழரின் ஸ்தலங்களை அழித்தல், நாடு முழுவதும் இருக்கும் தமிழர் தொல்லியல் சின்னங்களை அழித்தல் மற்றும் உருமாற்றம் செய்தல், இந்துக்களின் கோயில்களில் வழிபாடுகளை சட்டத்துக்கு முரணான வகையில் தடுத்தல், ஆலயங்களுக்கு சொந்தமான நிலங்களை அபகரித்தல் என்ற அத்துமுறைகள் தொடர்கதையாக குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே சட்டம் என்று கூறி பெரும் பிரச்சாரம் செய்து வந்த ஏவிபி அரசாங்கம் முன்னைய ஆட்சியாளர்கள் செய்த சட்டவிரோத பணிகளை இன்னும் தொடர்வதாக சுட்டிக்காட்டியது. குறிப்பாக இந்த ஆட்சியாளர்களின் காலத்தில் உகந்தை மலையில் புத்தர் சிலை நிறுவுதல் ஒரு இனமத விரோத செயலாகும் என்று மக்கள் சுட்டிக்காட்டினர். அத்துடன் நீண்ட நாட்களாக தொடரும் சமய வழிபாட்டு தலங்களின் பிரச்சனைகளுக்கு எந்த தீர்வையும் தராமல் அடாவடியை செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கன்னியா சிவனாலய வழிபாட்டு முடக்கம், திருக்கோணேஸ்வர ஆலய காண்டாமணி நிறுவுவதற்கு அனுமதி மறுப்பு, வடுக்குநாரி மலையில் வழிபாட்டுக்கு தடை, குருந்தூர் மலையில் தடையை மீறிய புத்தவிகாரை, தையிட்டி சட்டவிரோத விகாரை பிணக்கை தீர்க்காமை என்று பல 100 சமயத்தலங்களின் பட்டியல் நீள்வதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவித்தனர். கொழும்பில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த அரச பேருந்தொன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து இன்று காலை 5:30 மணியளவில் கொழும்பு மட்டக்குழி பகுதியில் உள்ள பஞ்சானந்த வீதியில் இடம்பெற்றது. குறித்த வீதியில் அமைந்துள்ள கட்டிடம் ஒன்றில் மோதியதால் குறித்த விபத்து இடம்பெற்றது. இதன் பொழுது பேருந்தில் அதிகளவான பயணிகள் இல்லாத காரணத்தால்
ஓட்டுநரை தவிர இவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. காயமடைந்த ஓட்டுநர் தற்பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்றும் கடுமையான காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆகவே பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் வசிக்கும் மக்கள் கடுமையான காற்று தொடர்பில் மிகவும் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிணங்க தென்மேற்கு பருவக்காற்றின் தாக்கத்தின் காரணமாக பல இடங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். குறிப்பாக மத்திய மலைநாடு, வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் கடுமையான காற்று வீசும் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அனைத்து நிலைமைகள் குறித்த தகவல்களை 117 என்கின்ற அவசர இலக்கத்தினூடாக அறிந்து கொள்ளவோ அல்லது முறையிடவோ முடியும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களுக்கு அறிவித்துள்ளது. அதிகாரத்தை விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் நிபுணராட்சி தெரிவித்தார். நாட்டினுடையதும் உள்ளூராட்சி மன்றங்களினதும் ஆட்சி அதிகாரத்தை மிகுந்த அர்ப்பணிப்புகளை செய்து பெற்றுக் கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இவ்வாறு பெற்றுக்கொள்ளப்பட்ட அதிகாரத்தை இலகுவில் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். கெஸ்பேவ நகர சபையின் நகரபிதா பதவி பிரமாணம் செய்யும் நிகழ்வில் பங்கேற்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தற்பொழுது கெஸ்பாவ நகரசபையின் அதிகாரப்பூர்வ ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொண்டதாகவும் ஜனாதிபதி நியமிக்கப்பட்டது முதல் அதிகாரப்பூர்வமற்ற வகையில் பணிகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். நாட்டு மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு நாட்டினதும் உள்ளூராட்சி மன்றங்களினதும் ஆட்சி அதிகாரத்தை அர்ப்பணிப்புடன் பெற்றுக்கொண்டதாக லக்ஷ்மன் நிபுணராட்சி மேலும் தெரிவித்துள்ளார்.